இங்க 2 டேஸா எந்த வீடியோவுமே போடவே இல்லை. காரணம் அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அதனால வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை, ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சமைக்கிறது, சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து பேசுறதுன்னு இப்படியே போயிடுச்சு. இதுமே பழைய வீடியோஸ் தான், எடிட் பண்ணி வீடியோவே போடலேன்னு சொல்லிட்டு போட்டேன். ஊருக்கே நான் போனாலுமே போகிறது ஒரு 3 நாள் 4 நாளாக தான் இருக்கும். அதில் 2 நாள் மாமியார் வீட்டில் போயிடும். லாஸ்ட் நாள் மட்டும்தான் எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே எங்கள் அப்பா வந்து வயல் வேலை வெளி வேலைன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஃப்ரீயாலாம் பேசவும் முடியாது. சென்னைக்கு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயே. அதுவும் 2 நாள் தான் இருப்பாங்க. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் 2 நாளைக்கு மேலே எங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி தங்கினதில்லை. அங்கே வயல் வெளியில் அப்படி இப்படின்னு போயிட்டு பழகினவங்களுக்கு இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. 2 நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சிட்டுனாலே அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே வந்து வெளியில் போய் பழகி இருக்கிறதுக்கு இங்கே சென்னையில் வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திக்கிட்டே இருக்கணும். அதனால் அவங்களுக்கு அது செட் ஆகாது. அப்பா அம்மா வந்து வெளியில் எங்கேயாவது போவோம் வாங்க அப்படின்னாலுமே வரமாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் செலவு இழுத்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவங்களோட நினப்பு. ஆனால் வந்து நாங்கள் சரி சண்டே லஞ்சுக்காவது வெளியில் போவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மொதல் நாளே அங்கே போவோம் குமார் மிஸ் போகணும். ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் முடியாது, வீட்டில் சமைச்சு போடுறேன்னா சமைச்சு போடு, இல்லைனா நான் அடுத்த வாட்டியெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, நீ பெருசாக பிளான் பண்ணல அதனால தான் இப்படி ஆகிட்டு போல், உங்கள் அப்பா தான் வரமாட்டார், நான் தான் நேற்றே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே திட்டுவேன், அங்கே வீடு வயல் தானே இருக்கிறீங்க, இங்கே 2 நாள் 4 இடத்துக்கு போனா என்ன அப்படின்னு கேட்பேன். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. சரின்ட்டு நானுமே விட்டுருவேன். சரி அங்கே தான் அலையிறாங்க, இங்கே ஒரு 2 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.